நம்மளுடைய பிதாவாகும் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கின்ற தேவன், நம் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற தேவன் நம் ஆண்டவராக இயேசு. ஏனென்றால் அவர் உயிர்த்தெழுந்த தேவனாக நம் மத்தியிலே இருக்கிறார். போன வாரம் நாம் என்ன பண்டிகை கொண்டாடினோம்? ஈஸ்டர். ஈஸ்டர்னா என்ன அர்த்தம்? ஈஸ்டர்னா உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆக இன்றைக்கு நம்மளோட பிரசங்கம் தலைப்பு இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு மெய்யாகவே உயிர்த்தெழுந்து தேவனாக நம்ம மத்தியிலே ஜீவித்து கொண்டிருக்கிறார். ஆக இன்றைக்கு பிரசங்கம் தலைப்பு ஈஸ்டர் விட்னஸஸ். அதாவது நம்ம எல்லாம் ஈஸ்டர்னா உயிர்த்தெழுந்த, அந்த உயிர்த்தெழுந்த தேவனுக்கு நம் சாட்சியாக இன்றைக்கு இருக்கிறோம். அதுதான் இன்றைக்கு உள்ள தலைப்பு. புரியுதுங்களா? ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கின்ற தேவன் உயிருள்ள தேவன். அவர் ஒன்றும் மரித்து கல்லறையில் இல்லை. கல்லறையிலேருந்து அவர் சொன்னபடியே 3ஆவது நாள் உயிரோடு எழும்பிட்டார். எழும்பி இப்போ பிதாவிடத்தில் பரலோகத்தில் தேவன் இருக்கிறார். அவர் வருகிறார் மீண்டும். அவர் வர்ற வரைக்கும் அவர் நம்ம மத்தியில் யாரை அனுப்பியிருக்கிறார்? பிதாவையா? பரிசுத்த ஆவியானவர். அவர் யார்? அந்த பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாளன். He is your comforter. புரியுதுங்களா? ஆக அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட தேற்றவாளனாக, இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமிக்கு நியாய தீர்ப்புக்காக அவர் 2ஆம் வருகைக்கு வருகிறார். அவர் 2ஆம் வருகை வர்ற வரைக்கும் அவர் இந்த பூமியை நம்மளை தேற்றுறதுக்கு, இன்னும் நம்ம பலனாக இருக்க, இன்னும் நம்ம கிறிஸ்துக்குள்ளே இருக்க, அந்த பரிசுத்த ஆவியானவர்களை தான் நம்மளை தேற்றுகிறார், நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். அந்த பரிசுத்த ஆவியானோட வேலை என்னன்னாக்கா, நம்மளை தேற்றுறதும் உற்சாகப்படுத்துறதும், நம்மளை கற்றுத்தருதும், நம்மளை வழி நடத்துறதும், நம்மளை திட்டுறதுக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு அந்த அதிகாரம் உண்டு. நீ பாவம் செய்கிற அப்படின்ட்டு உன்னை கண்டிக்கிறதுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கண்டிப்பார். புரியுதுங்களா? ஆக அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு அனுப்பியிருக்கிறார். இப்போ இங்கே நம்ம சபையில் இப்போ நம்ம ஆராதிக் கொண்டிருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார், 3ஆவது மனிதராக. He is the 3rd person among us. ஆக நீங்கள் கவலைப்படாதங்க, இயேசு இல்லையே, பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறார், இயேசு வருகிறார். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு அதுதான். இயேசு ஊழியம் ஆரம்பிக்கும் போது சீசர்களெல்லாம் இயேசு பின்னால் எங்கே போனாலும் போனார்கள். இப்போ இயேசு சிலுவிலை போட்டு மரித்துட்டார் என்று நினைத்ததும் இவர்கள் எல்லாம், எங்களுக்கு ஒரு தலைவர் இல்லையே, எங்களுக்கு போதகர் இல்லையே, ரபியே என்று சொன்ன அந்த போதகர்கள் இல்லைன்ட்டு இவர்கள் தடமாறி கொண்டிருக்கிறார்கள். இவர்களோட சந்தேகம் என்ன ஆனது? இப்போ இந்த சுவிசேஷ பகுதியில் நம்ம வாசிக்கும் போது நம்மளுக்கு தெரியும். Jadi apabila Yesus telah bangkit daripada kematian, jadi tajuk untuk hari ini adalah kita menjadi saksi ke atas kebangkitan Yesus Kristus semula daripada kematian. Jadi sebagai pengikut Kristus, kita harus menjadi saksi kepada Yesus Kristus bahawa Tuhan yang kita sembah itu adalah Tuhan yang hidup, masih hidup di kalangan kita. Jadi sekarang Yesus berada bersama Bapa. Beliau akan datang semula kali kedua untuk menghakimi dunia ini, menghakim segala dosa-dosa yang manusia melakukan. Jadi sehingga kedatangan Yesus Kristus ke dunia ini, beliau telah menghantarkan Roh Kudus bersama kita.
Roh Kudus sekarang berada bersama kita. Roh Kudus itu membimbing kita, mengajar kita, menunjuk kita supaya menjadi satu anak Tuhan yang baik. Jadi kita dengar sekarang, semasa Yesus ada di dunia ini, murid-murid Yesus mengikuti Yesus kerana masa itu Yesus menjadi ketua kepada murid-murid tersebut. Yesus menjadi guru kepada murid-murid tersebut. Apabila Yesus telah disabitkan di salib dan beliau telah mati dan dikebumikan, mereka telah hilang keharapan. Dengan siapa kita nak ikut sekarang? Kita tak ada pemimpin untuk menunjukkan kita sebagai teladan yang mana kita nak ikut hari ini. Jadi kita baca kepada firman Tuhan hari ini berkata keadaan sebenar apa yang berlaku apabila Yesus tiada bersama mereka. Wasimam. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். Jadi di sini Yesus yang dikatakan telah meninggal, jadi sekarang Yesus telah muncul di Tiberia, di tepi pantai Tiberia. Apa yang berlaku di situ? Yang நடக்குது? வெளிப்படுத்தின விவரமாவது சீமோன் பேதுருவும் தீமோ எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபெதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடி இருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். நாங்களும் உங்களோட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகு ஏறினார்கள். அந்த ராத்திரி அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. Jadi di sini apa kita dapati? Pengikut Yesus Kristus yaitu Petrus, Thomas dengan beberapa pengikut murid-murid Yesus berkumpul di tepi pantai, dan masa itu kerana tak ada pemimpin, அவங்களை வழி நடத்த தலைவர்கள் இல்லாதனால அங்கே பேதுரு சரி, தாமஸ் சரி. இந்த தாமஸ் அந்த சந்தேக தாமஸ் இல்லை. இஸ் த டிஃப்ரெண்ட் தாமஸ். இந்த தாமஸும் அப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம், நத்தேனியல் மற்ற சீஷர்களும் கூடி அங்கே என்ன பண்ணுறோம், யார் நம்மளை வழி நடத்த போகிறா, நம்மளுக்கு தலை இல்லையே அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே ஒரு கேள்விக்குறி உண்டானது. அந்த சமயத்தில் Pedro என்ன சொல்றார்? Apa Petrus berkata, oleh kerana kita tak ada pemimpin, saya rasa saya nak balik ke kerja lama saya lah. Yang பழைய வேலைக்கே நான் போயிடுறேன். நான் மீன் பிடிக்கிறவன், saya adalah nelayan. Jadi saya baliklah jadi nelayan. அப்படின்ட்டு Petrus சொல்றார், berkata Petrus. Jadi masa itu yang lain pun adalah nelayan, pengikut Yesus. மற்ற சீஷர்களும் அவங்களும் மீன் பிடிக்கிறவங்க பாரு. அப்போ நீ மீன் பிடிக்கணும், நான் என்னங்க பண்ணுறது, நானும் வரேன் உங்களோட. ஏசு பேதுரு பின்னால் இவங்களும் மீன் பிடிக்க அந்த ராத்திரி படகு ஏறி போயிட்டானுங்க. ரவு முழுதும் அவங்க மீன் பிடிக்கிறாங்க. Semalaman mereka cuba menangkap ikan, malangnya 1 ekor ikan pun tak dapat. ஒரு மீன் கூட அவங்களால பிடிக்க முடியல, கிடைக்கல. அந்த ரவு முழுதும் வேஸ்ட்டு. தொடர்ந்து என்ன நடக்குது? விடிய காலம் ஆனபோது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாம இருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். புசிக்க ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க ஏதாவது மீன் பிடிச்சிருக்கிறனால இயேசு கேட்கிறாரு. அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை. Jadi sudah berpagi, sudah subuh. Jadi Yesus berdiri di tepi pantai. Mereka tak tahu itu adalah Yesus Kristus. Jadi Yesus nampak mereka di dalam perahu, dan Yesus tanya, ada apa-apa tangkapan ke, ada ikan ke, ada dapat ke? Dia tanya. Apa Yesus kira-kira பிடிச்சிங்களா? Mereka menjawab, 1 ekor pun tak dapat lah. Buang masa juga kita tangkap 1 malam.
Okey, jadi berkata sedemikian dan seterusnya. அப்பொழுது அவர்கள் நீங்கள் படகுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். Jadi Yesus memberi satu arahan bahawa sekarang you ambil jala you dan taburlah sebelah kanan. Sebelah kanan kamu akan dapat ikan. Yesus berkata. Jadi mereka pun அப்படியே அவர்கள் போட்டு mereka berbuat sedemikian dan mereka dapat banyak ikan apabila ikut arahan Yesus. Bila dengar arahan Yesus, mereka menjala sebelah kanan dan dapat berapa banyak ikan. Dia ada sebut di sini ya. நிறைய மீன் பிடிச்சிச்சான். terlalu மீன். பிறகு sehingga nak tarik jala itu pun tak larat. Begitu beratnya jala itu. Maknanya dalam jala itu penuh dengan ikan. Banyak ikan. Apa seterusnya? ஆதலால் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேல் சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். Jadi di sini ya, apabila mereka pun terkejut. Oh, satu malam kita menangkap ikan, seekor pun terdapat. Sekarang orang yang ada di tepi pantai itu mengarah kita. Buat sebelah kanan banyak ikan sehingga kita nak tarik jala pun tak boleh. Jadi dia pun berperasaan dan kata, itu adalah Tuhan kita. Jadi semasa Petrus mendengar ayat itu, terus dia pakai baju. Sebab dia tangkap ikan, baju dia tanggalkan. Dia terus pakai baju, dia terjun. Okey, dia terjun dalam air, dia cepat pergi ke pantai. Yang lain masih dalam perahu. Jadi dia terus lari ke pantai itu. Jadi மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்துக் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டு இருக்கிறதையும் அதில் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். Jadi yang lain belum terjun dalam air kan. Okey, இவங்கள பசியா ராத்திரி சாப்பிடாம பசியா வராங்க, கொல்ல பசியில வராங்க. அது பார்த்ததும் எப்படி இருக்கு அவங்களுக்கு? வாசிமா. இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் உங்கள்கிட்ட மீன் எது இருந்தாக்கா இப்போ எடுத்துட்டு வாங்க. சரியா? Kalau ada ikan, tolong bawa. Sekarang udah tangkap ikan kan? Bawa, saya bakar lagi untuk orang. Okey, இன்னும் சுட்டு சாப்பிடுவோம். அப்புறம் சீமோன் பேதுரு ஏறி 153 பெரிய மீன்களா. எத்தனை மீன்? 150 பெரிய மீன். 53 153 ikan besar. Besar bukan ini, kita mungkin cakap besar pun ini sudah terlalu besar. Mungkin besar dia. Bukan ikan jerung Okey jos lah. Okey walaupun 153 ikan dapat kira kerana besar-besarnya. Kalau kecil-kecil mana sempat kira kan. சின்ன மீனாக எப்படி நம்ம எண்ணுவோம். இது பெரிய மீனால நாங்க எண்ணிட்டானுங்க நினைக்கிறேன். 153 மீன். அப்புறம் பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். Jadi di sini kita nampak Yesus adalah orang yang penyayang. Yesus tahu yang murid-murid dia itu dalam kelaparan. Semalaman mereka menangkap ikan tak dapat seekor pun. Sudah tentu mereka itu dah penat. Sudah tentu mereka itu lapar.
Jadi Yesus menjemput. Dia telah menyediakan makanan untuk murid-muridnya. Kita nampak sebelum ini. Itu benar கூட நம்ம பார்க்கிறோம். திரளான ஜனங்கள் இயேசு பின்னால வராங்க பாருங்க. இயேசு அவர்களை பார்த்து இரக்கப்படுகிறார். நிச்சயம் இந்த மக்கள்கள் என் பின்னால நாள் கணக்கில் வந்துகிட்டு இருக்கிறார்கள், பசியாக இருப்பார்கள்னால அங்கே அவர் அற்புதம் செய்கிறார். எத்தனை அப்பம், எத்தனை மீன்? சண்டே ஸ்கூல் சில்ட்ரன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். சீக்கிரம் சொல்லுங்க. 5 மீன் 2 அப்பமா? தலாட்டுற 5 அப்பம் 2 மீன். எத்தனை பேர்த்துக்கு ஆண்டவர் போஷித்தார்? 2000 5000 பேர். 5000 புருஷர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ புருஷர்கள் இருந்தாக்கா புருஷங்களுக்கு மனைவி இருக்குமா இல்லையா? ஆக்சுவலி அதை பார்க்கணும்னாக்கா மேபி மோர் தென் 10,000 பீப்புள், பிள்ளைகள் வேறு. ஆனால் இது வேதம் சொல்லுது 5000 புருஷர்கள். அப்போ ஆண்டவர் அத்தனை பேர்த்துக்கும் போஷிக்கிறார். இங்கே ஆண்டவர் என்னோட சீஷர்கள், யூ ஆர் மை டிசைபிள், என் பிள்ளைகள். நீங்கள் பெற்றவங்க பிள்ளைங்களை ஒரு ராத்திரி நீங்கள் காலையில் வேலைக்கு போயிட்டுங்க, இதோட வேலை சாயங்காலம் தான் வேலைக்கு வரங்க. அப்போ நீங்கள் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வைக்கிற தயார் பண்ண மறந்துட்டுங்களா வச்சுக்கோங்க. வீட்டுக்கு வந்து உருன்னு சாப்பாடு ஆயத்து பண்ணுங்களா இல்லையா? எதில் வரும்போது ஏதாவது ஒரு நசி கோரிங்க ரொட்டி சனா ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்களா இல்லையா பிள்ளைங்களுக்கு? உங்கள் பிள்ளைங்களுக்கே உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருக்கும்போது ஆண்டவர் தன்னோட பிள்ளைங்க மேலே எவ்வளோ அக்கறை இருப்பார்கள். அதான் வேதம் சொல்லுது. பொல்லா வாருங்கள், நம்மை பீறினர், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். Jadi di sini Tuhan Bapa berkata, walaupun kamu telah melanggar dan tidak menghormati hukum-hukum saya telah menghukum kamu, tetapi kerana saya adalah Allah yang mengasihi kamu. Jadi dia kata sekarang, mari kita kembali kepada Tuhan. Dia telah mencabik-cabik kita, tetapi dia juga akan menyembuhkan kita. Dia mencederakan kita, tetapi dia juga akan membalutkan kita. Jadi Bapa telah menghukum kita, melukakan kita, tetapi oleh kerana kamu adalah anak Bapa, dia akan membalut luka-luka kamu. Dia akan mengubati sakit-sakit kamu. நீ தேவனோட பிள்ளையாக இருந்தாலும் ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். உன்னை தண்டித்தார், உன்னை காயப்படுத்தினார், உன்னை வேதனைப்படுத்தினார், உன்னை நொறுக்கினார். ஆனாலும் நீ திரும்பியும் என்னிடத்தில் வரும்போது உன் காயத்துக்கு நான் மருந்து கொடுப்பேன், உன் புண்ணுக்கு நான் பேண்டேஜ் பண்ணி விட்டு உனக்கு நான் ஆறுதல் தேவனாக இருப்பேன்ட்டு வசனம் சொல்லுகின்றது. தொடர்ந்து 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடம் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்னவென்றால், தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. Jadi di sini kita dapati mengapa Tuhan Bapa menghukum orang-orang Israel, kerana mereka menentang kepada Bapa. Bapa berkata, dengarlah firman Tuhan, wahai orang Israel. Hosea 4
1, dengarlah firman Tuhan, wahai orang Israel, kerana Tuhan ada sunggutan tentang penduduk negeri ini. Tidak ada kesetiaan, உண்மையில் இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே tidak ada kasih, அன்பு இல்லாதவர்களாக இருந்தாங்க. malah juga tidak ada pengetahuan akan Allah di negeri. தேவன் குறித்து ஞானம் இல்லாம இவர்கள் இந்த பூமியில ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுத்தி கொண்டு இருந்தார்கள். அதனால ஆண்டவர் இவர்களை தண்டித்தார். அதே அதிகாரத்தில் 6வது வசனம் வாசிமா. ஓசேயா 4:6 sekarang. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தால் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து umatku binasa kerana kurang ilmu pengetahuan. Jadi orang Israel dibinasa kerana kurang pengetahuan mengenai Tuhan Bapa. Kerana sedemikian engkau menolak ilmu pengetahuan. நீ என்னை ஒதுக்கிவிட்டு, என்னை குறித்து என்னோட வார்த்தையை நீ ஒதுக்கி விட்டனால மக்க அக்கு உப்புன் மனோலா அங்க, அதனால நானும் உங்களை ஒதுக்கி விட்டேன். நீ என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் என்னை தள்ளி விட்டல, நானும் உங்களை தள்ளி விடுகிறேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்கிறார். Dan maka aku pun menolak engkau menjadi imam bagiku. ஆக என்னோட ஆசாரியனாக நீ தகுதி இல்லாதவனாக போகிற, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாது போகிறனால நீ அதுக்கு தகுதி இல்லைன்ட்டு ஆண்டவர் ஒதுக்கி விடுறார். kerana engkau telah melupakan hukum Allah. ஆண்டவர் கொடுத்த 10 கற்பனைகளும் நீ மறந்து கீழ்ப்படியாது போவதனால ஆண்டவர் உங்களை தண்டிக்கிறார். maka aku pun akan melupakan anak-anakmu. உங்கள் பிள்ளைகளை, உங்களோட சந்நிதானத்தை, உங்களோட பரம்பரையே நான் மறந்துடுவேன் என்று ஆண்டவர் எரிச்சலாக அவர் சொல்கிறார். மிக கோபமாக அல்லாஹ் marah kepada umat Israel kerana mereka ingkari hukuman-hukuman Allah. Oleh itu dia kata, keturunan kau, anak-anak engkau saya akan tolak. Jadi sekarang kalau kita hidup sedemikian sehingga hari kedatangan Yesus Kristus ke bumi ini, ஆண்டவர் வருகை, 2ஆம் வருகை வரைக்கும் இன்னும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம செய்து கொண்டிருந்தாக்கா ஆண்டவர் சொல்கிறார், உன்னையும் உன் பிள்ளைகளையும் நான் தள்ளி விடுவேன். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களை, இன்றைய நம்மளையே கேட்போம். நம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த தேவனுக்கு அதுக்கு நம்ம சாட்சியாக நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் கேட்குறார். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் உயிர் உள்ள தேவன், மறந்துடாதங்க, அவர் நிச்சயம் வருகிறார். இன்று நம்ம வாழ்க்கையிலே நம் ஆண்டவருக்குண்டு எப்படி முன்னுதாரணமாக இருக்கிறோம், நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். சுற்றி நடக்கிற காரியங்கள், நம்ம சபையை பாருங்கள் எப்படி இருக்குது, இதே மாதிரி இருக்கிறோமா, இல்லை இதிலே நம்மளை ஓகே இனி மச்சம் ஓகேலா சுலா சிக்கோப்லா, இதுக்கு மேல் என்னத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை ஒதுக்கி விடுறேன். எனக்கு நீ கீழ்ப்படியாமல் போனாக்கா, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாது போனாக்கா, நீர் எனக்கென்று எதுவுமே செய்யாமல் இருந்தாக்கா நானும் உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேன் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். எப்படி இஸ்ரேல் மக்களை தண்டித்தது போல இன்றைக்கு உங்களை தண்டிக்கிற தேவன் நம் தேவன் அல்ல. நம்மளை தேடி வருகின்ற சீஷர்களுக்கு பாருங்கள், அவரை விட்டு போனாலும் ஆனால் அவர்கள் திரும்பியும் ஆண்டவர் பார்த்து உயிர்த்தெழு தேவன் உண்மை 3 தடவை கண்முன்னே அவர் பார்த்தார்கள். அதுக்கு பிறகு அவர்களோட ஊழியம் நீங்கள் பார்த்துங்கள்ல, சீஷர்கள் அனைவரும் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மறித்தார். தோமா, நான் இந்தியாவுக்கு போகும்போது தமிழ்நாட்டில் அவரோட அந்த மலை மவுண்ட் தோமஸ், அதுக்கு நான் போனேன் சாட்சியாக. அங்கே தோமஸு நமக்காக இந்தியா சாட்சி எழும்ப வேண்டும், இந்தியா மக்கள் கிறிஸ்து அறிய வேண்டதுக்காக அவரை ஈட்டியால் குத்தி சாவடித்தார். ரத்த சாட்சியாக அவர் மறித்தார். ஆரம்பத்தில் அவர் சந்தேக தோமாவாக இருந்தார். ஹி வாஸ் அ டவுட்டிங் தாமஸ். இருந்தபோதும் அவர் கண்முனியாக இயேசு பார்த்தார். இயேசு உயிரோடு இருக்கிறார், அவருக்காக உயிர் விட்டார் தாமஸ்.
புரியுதுங்களா? அதே போல் மற்ற சீஷர்களும் எல்லாருமே இரத்த சாட்சியாக மரித்தார். யோவான் தவிர, அதர் தென் ஜான், மற்றவங்க எல்லாரும் இரத்த சாட்சியாக கிறிஸ்துவ மரி. இன்றைக்கு உங்களை நீங்கள் கேளுங்க, அந்த உயிர்த்தெழுந்த தேவனுக்கு சாட்சியாக நீங்கள் காணப்பட வேண்டும். யூ மஸ்ட் பி அ ஈஸ்டர் விட்னஸ் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட். என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஆண்டவருக்கு நீங்கள் முதலெடுத்து கொடுக்குறீங்களா? ஊழியம் என்று வரும்போது ஆண்டவருக்கு நீங்கள் எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் சீக்கி ஃபர்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட், தேவனோட ராஜ்யத்தை முதலாவது நீங்கள் தேடுங்க, பின்பு எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். அதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. சோம்பேறியாக லாக்டவுன் 2.5 வருஷமாக ஆண்டவர் கொடுத்த அதிலே நீங்கள் சுகத்தில் இருக்கிறீங்க. அதை விட்டு விளைவாங்க. சபைகள் திறக்கப்பட்டது, ஊழியங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு நீங்கள் முதல்ல எடுத்துக்கொடுங்க. யோசிக்காதங்க, ஆண்டவருக்குன்ட்டு நீங்கள் போக. இங்கே சீஷர்கள் அந்த உயிர்த்தெழுந்த தேவன் அவர்களை கண்டார்கள், அவர்களுக்கு ருசித்தார்கள், அவரை பார்த்தார்கள், அவருக்காக அவர்கள் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், போன வாரம் தான் நாம் உயிர்த்தெழுந்த தேவன் மெய்யான தேவன் என்று நம்ம ஆராதித்தோம். அந்த தேவனுக்கு இன்றைக்கு நீ எப்படிப்பட்ட சாட்சியாக இருக்கிறன்ட்டு உங்களே நீங்கள் கேளுங்க. பாஸ்டர் குத்தி காட்டுறாருன்ட்டு நினைக்காதங்க. பட் ஆஸ்க் யுவர் செல்ஃப். நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன், ப்ளீஸ் ரெஸ்பாண்டுன்ட்டு ஒரு ரெஸ்பாண்ட் இருக்காது. படிக்கிறீங்க, அது எனக்கு தெரியுது, நீங்கள் படிச்சுட்டுங்க. ஆனால் எஸ் பாஸ்டர், நோ பாஸ்டர், இல்லை நோன்னு சொல்லுங்களேன், பரவாயில்ல, பாஸ்டர் கோச்சிக்க மாட்டேன், பரவாயில்ல, அட்லீஸ்ட் ரெஸ்பாண்ட்லாம். அதனால தான் இப்போ நான் எந்த ஒரு மெசேஜும் வராது, மார்னிங்கில் இருந்து அனுப்பிவிட்டுருப்பேன். தேவனோட வசனம் குட் மார்னிங்ன்ட்டு இப்போ அனுப்புகிறேன்னா இல்லை விட்டுட்டேன். பிகாஸ் யூ ஆர் நாட் ரெஸ்பாண்டிங். செவுத்து பத்து பேசுகிற மாதிரி இருக்குது. எனக்கு நீங்கள் உற்சாகப்படுத்தணும், அதுதான் நான் கேட்குறேன். ஆண்டவர் இயேசு உங்கள் முன்னுக்கு வந்துட்டாங்க. ஆண்டவர் என்ன இயேசு அதுக்குள்ளே வந்துட்டுங்க, சொல்லக்கூட இல்லை நீங்கள் அப்படின்ட்டு கேட்பங்க நீங்கள். புரியுதுங்களா? ஆண்டவர் எக்கால சத்தத்தோடு இந்த பூமிக்கு வருவாரா, அந்த எக்கால சத்தத்தை கேட்டாலும் உங்கள் காதில் விழுவாத மாதிரி போயிடும்ன்ட்டு தான் ஐ ஃபீல் இட். என்னை உற்சாகப்படுத்துங்க. நான் தொடர்ந்து ஊழியம் செய்யணுமா இல்லைன்ட்டு உங்கள் கையில் தான் இருக்குது. நான் உங்களுக்காக அனுப்பப்பட்ட ஊழியக்காரன், அதுக்கு நீங்கள் உற்சாகப்படுத்தணும். இல்லை பாஸ்டர் உங்களுக்கு வேலை இல்லை, உங்களுக்கு என்ன சம்பளம் வருது, அலவன்ஸ் கிடைக்கிது, நாங்கள்லாம் வேலை செய்யணும் சம்பளம் கிடைக்க, எங்களுக்குன்ட்டு ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்ட்டு நினச்சி தான் சீசர்களெல்லாம் பழைய வேலைக்கே போனார்கள். நீங்களும் அதே போல் பழைய வேலைக்கே இன்றைக்கி போயிடாதுங்க. ஆண்டவர் வருகை சமயமாக இருக்குது. உங்களை எல்லாரும் பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும் தான் என்னோடய கடமை. சபையில் பெரிய கூட்டம் வரலன்னாலும் பரவாயில்ல, சிறிய கூட்டம் இருந்தாலும் அது குவாலிட்டியாக இருக்க வேண்டும். இட் இஸ் நாட் குவான்டிட்டி. பெரிய கூட்டம் இல்லை, பட் இந்த கூட்டத்தில் இது குவாலிட்டியாக இருக்க வேண்டும், தரம் உள்ள ஆத்மாவாக இருக்க வேண்டும். இந்த ஆத்மா கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கிற ஆத்மாவாக இருக்க வேண்டும். இந்த ஆத்மா எல்லாம் கிறிஸ்துக்குள்ளே மறிக்க வேண்டும். கிறிஸ்து வருகைக்கு நீங்கள் எல்லாம் பரலோகத்து போக வேண்டும். அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். இந்த கூட்டத்தில் ஒருவர் பரலோகத்து போனாலும், தேவகுமாரன் சொல்கிறார்ல, ஆண்டவர் சொல்கிறார்ல, ஒருவர் ரட்சிக்கப்பட்டாலும் பரலோகத்தில் என்ன உண்டாகுதான்? சந்தோஷம் உண்டாகுது. ஆக நீங்கள் யோசிங்க. கொஞ்சம் உணர்ச்சி பட்டு தான் பேசுகிறேன், ஏன்னா நடக்கிறது அப்படியே இருக்குது சபையில். மனம் மாறுன்னு தான் ஆண்டவர் சொல்கிறாருங்க. அட்லீஸ்ட் யூ ரெஸ்பாண்ட். இல்லைனாக்கா வாட்ஸ்அப் குரூப்பை சாத்திடுவோம், தேவையில்லை. புரியுதுங்களா? எனக்கு நான் வேலை வெட்டி இல்லையா உங்களுக்கு டெய்லி மெசேஜ் அனுப்பிக்கிட்டு, இடையில 2-3 மெசேஜ் கூட வந்துச்சு பிஷப்கிட்டேருந்து. அது உங்களுக்கு அனுப்பலாமா வேணாவான்ட்டு ஒரு கேள்விக்குறி எனக்கு உண்டானது. இது அனுப்புனாக்கா சொல்கிறாங்களே, செவடங்காதில் என்ன ஆகுது தான், சங்கு குதின மாதிரி தான், இந்த காதில் வந்து இந்த காதில் வெளியாயிரும். அப்போ எதுக்கு நான் உங்களுக்கு அனுப்பிக்கிட்டு? புரியுதுங்களா? எல்லாரும் மனம் மாற வேண்டும், பரலோகத்துக்கு போக வேண்டும். மாறுங்கள். ஆண்டவர் வந்துட்டார் உயிரோட, இன்னும் கல்லறையில் இல்லை நம்ம ஆண்டவர். இது நீங்கள் உணர வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, திரும்பி வாங்க, ரிட்டன் டு மீ. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார். ஆண்டவர் கோச்சிக்கலையே, ஏண்டா என்னை விட்டு போயிட்டே அப்படின்ட்டு சீசர்கிட்ட சொல்லலையே. இருந்தபோது நம் ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன், அவங்களுக்கு பசியாக இருப்பார்ன்ட்டு போதிக்கிறார். அதே போல் ஆண்டவர் உங்களோட தேவைகள் நிச்சயம் சந்திப்பார். உங்களை ஓட்டாண்டியாக தெருவில் தள்ளி விட மாட்டார். ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஒவ்வொரு நாளும் போஷிப்பார். இஸ்ரேல் மக்களுக்கு சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறார்.
நிச்சயம் நான் சொன்னது, சூரியன் உயிர்த்தது போல நான் உயிர்த்தெழுவேன். இந்த பூமிக்கு தற்காலத்தில் மழை பெய்யுது போல அந்த காலத்தில் நான் மழை பெஞ்சு இந்த பூமி நிறையா நான் நிரப்புவேன். அப்படின்ற போது உங்களுக்கு இப்போ கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் ஆண்டவருக்குன்று முதலிடத்தை கொடுத்து நீங்கள் ஆண்டவருக்குன்று உண்மையாக இருந்து நீ செயல்படும் போது ஆண்டவருக்கு தெரியும் உங்கள் தேவைகள். ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை மழை போல இந்த பூமியில் நிரப்புனது போல உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்திலையும் நிச்சயம் நிரப்புவார். அது சாட்சி. இது வார்த்தை. இது இஸ் காட்ஸ் வேர்ட், நாட் மை வேர்ட். ஆண்டவரோட சாட்சி, ஆண்டவரோட வார்த்தை. விசுவாசிங்களே. ஏன்னா எப்போ நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது the fear of the God is the beginning of the knowledge. எப்போ ஆண்டவருக்கு நீங்கள் பயப்படுங்களோ உங்கள் ஞானத்துக்கு ஆரம்பம். ஆக நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படியுங்க. அப்போ உங்களோட ஞானத்திலே ஆண்டவர் உங்களுக்கு விஸ்டம் கொடுப்பார். உங்களை வழி நடத்துகிற தேவன் உயிருள்ள தேவன். அது நீங்கள் நம்புங்க. ஆண்டவர் சீக்கிரமாக வருகிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து தான் ஆண்டவர் கேட்கிறார், யூ ஆர் த இஸ் த விட்னஸஸ். நான் உயிர்த்தெழுந்தது நீங்கள் அறிய வேண்டும். நீங்கள் அறிந்ததுனால என்னோட உயிர்த்தெழுதலுக்கு நீங்கள் சாட்சியாக இந்த பூமியில் காணப்பட வேண்டும். வீட்டில் சுகமாக தூங்கிட்டு இருக்கிறது, தூங்கினது வரைக்கும் போதும். ஆண்டவருக்குண்டு ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்குண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து தியானிங்க, வாசிங்க, சாட்சியில் இருக்கிற அன்பில் நீங்கள் வெளிப்படுத்துங்க. ஊழியத்துக்கு வாங்க. வீட்டிலே உட்காந்துட்டு இருக்காதுங்க, அது எங்கேயும் உங்களை கொண்டு போகாது. ஆண்டவர் சொல்கிறார்ல, கனி கொடுக்காத மரத்தே என்ன பண்ணுறாராம்? வெட்டி எங்கே போடுறாராம்? அக்னியில் போடுறாராம். கனி கொடுக்குற மரமாக நீங்கள் காணப்பட வேண்டும். அந்த மரம் நல்ல கனி கொடுக்க வேண்டும்னாக்கா அந்த மரத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அந்த மரத்துக்கு நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டும். அந்த மரத்துக்கு உரம் போட வேண்டும். அந்த மரத்துக்கு எந்த பூச்சிகள் வண்டுகள் தாக்காதபடி நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அதே போல் நீங்கள் கிறிஸ்துக்குள் வளர வேண்டும். கிறிஸ்துக்குள் சாட்சியாக வளர வேண்டும்னாக்கா வேத வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். இரவும் பகலும் உங்களோட சிந்தை சினிமா பாட்டுக்கு போகாமல் ஆண்டவரோட பாட்டுக்குள்ளே போங்க. ஆண்டவரோட வார்த்தைகளில் jadi kamu tumpukan masa kamu, hikmat kamu kepada Tuhan. Kamu mau Tuhan merestu kamu, kamu hendaklah beri masa kamu kepada Tuhan. Jangan tidur di rumah, selesa di rumah. Tuhan akan datang. Jangan kamu terkejut dan berkata, Yesus, kamu sudah datang enggak? Saya ingat kamu masih belum datang lagi. Tapi Tuhan Yesus akan datang seperti எப்படி வராராம்? சொல்லுங்கம்மா. திருடம் போல். Jadi Tuhan Yesus akan datang seperti pencuri. Bila pencuri nak masuk rumah, dia akan bunyi loceng rumah kan? Trik. Cik, saya nak masuk rumah. Saya nak ambil barang kamu. Adakah dia cakap macam itu? Dia akan lompat pagar. Dia akan gunting mangga. Dia akan masuk. Masa kau masih tidur. Ada orang di apa ruang tamu, dia menonton TV. Syah, dia tengok pencuri masuk jalan tepi pun tak perasan. Masih dia tengok, oh syoknya drama ni, tengok wayang. திருடம் வந்தது கூட தெரியாமல் ஒன்றும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வாசல் திறந்து விட்டுட்டு அவன் உள்ளே வர்றது கூட தெரியாமல் இருக்கிறாங்க. நீங்கள் அப்படி ஏமாந்துடாதுங்கன்ட்டு தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார் உங்களுக்கு. புரியுதுங்களா? பாஸ்டர் ஏசுறாருன்னு நினைக்காதுங்க. நீங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போகணும். அதுதான் எனக்கு கொடுக்க ஊழியம். சரிங்களா? நீங்கள் நாளைக்கு தேவன் ஒன்றுக்கு எங்கள் பாஸ்டர் இதெல்லாம் சொல்ல ஆண்டவரே, இது பற்றி அவர் பேசவே இல்லை, வருவார், ஏதோ ஒரு கதை சொல்லுவார், நாங்களும் உட்காந்து கேட்டுக்கிட்டு நாளைக்கு அடுத்த வாரம் வந்து கேட்டாக்கா என்ன சொன்னார் கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு இருந்துடாதுங்க, ஏமாந்துடாதுங்க. வீட்டுக்கு போயிட்டு திரும்பியும் வாசிங்க. என்னென்னா நான் சொன்னனோ அதெல்லாம் வாசிங்க. நான் திரும்பியும் நான் ஏற்றுவேன் யூடியூப்பில், உங்களோட வாட்ஸ்அப்பில். எத்தனை பேர் அது நீங்கள் திரும்பி பார்க்குறேங்க? கை தூக்குங்க பார்ப்போம். மெய்யாகவே உங்கள் இருதயை தொட்டு சொல்லுங்கள். இல்லைன்னா அதுவும் நான் நிப்பாட்டுருவேன். கை தூக்கி சொல்லுங்கள். யார் திரும்பி பார்க்குறா?
அல்லேலூயா, தேங்க்யூ. ஒருத்தரும் இல்லை. ஸோ இந்த ரெக்கார்டிங் வராது, சரிங்களா? கோச்சிக்காதுங்க. ஏன்னா நான் ஏன் போடுறேன்னாக்கா திரும்பி நீங்கள் வீட்டில் போய் கேட்கணும், பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணாருன்ட்டு. சும்மா நான் போடலை. ஏன் நான் வேஸ்ட் பண்ணணும்? அதை டவுன்லோட் பண்ணி யூடியூப்பில் திரும்பி உங்களுக்கு ஏற்றி வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லை. சொல்லுங்கள். இஃப் யூ டோன்ட் நீட் இட், ஐ டோன்ட் ஹேவ் டு டவுன்லோட் இட். அதுக்கு நான் வேறு குரூப்பில் எங்கேயாவது நான் ஏற்றிக்கிட்டு அவங்கள அதை பார்க்கட்டுமே போயிட்டுக்கிறேன். ஸோ நவ் ஐ நோ இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். நோ மோர் ரெக்கார்டிங். இதுதான் கடைசி ரெக்கார்டிங், சரிங்களா? டோன்ட் கெட் அப்செட் வித் பாஸ்டர். நான் செய்கிறேன்னா அது உங்கள் நன்மைக்காக செய்கிறேன். அதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. தேர் இஸ் நோ யூஸ்னாக்கா வை ஹேவ் டு வேஸ்ட் மை டைம்? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ வெரி மச். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. தேவன் நல்லவர். அவர் ஒருபோதும் உங்களை வெறுக்க மாட்டார், புரியுதுங்களா? நீங்கள் அவருங்க தள்ளி விட்டாரும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து அவரை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாக. ஜெபம் செய்வோம். நன்றி ஆண்டவரே, இந்த வேலையிலே விசேஷமாக உங்களோட வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ மெய்யாகவே உயிர்த்தெழுந்த தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தேவனே. நாங்கள் சோர்ந்து பின்வாங்கி போனாலும் ஆனால் மீண்டும் நீர் எங்களை அழைக்கிறீர். அதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் தேவனே. அதுக்கு நீர் மீண்டும் வந்து எங்களை நியாய தீர்ப்பு என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவராக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.